இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். பேதுரு மூலமா முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற ஒரு வார்த்தையை இந்த 21ஆம் நூற்றாண்டில் உள்ள திருச்சபை மக்களாகிய நாம் அதை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எல்லாத்துக்கும் முடிவு சமீபமாயிட்டு, அதனால தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருங்க. ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா மனுஷகுமாரனுடைய வருகை மிகவும் சமீபம். அதனால அவர் வரும்போது நம்ம விழித்திருக்கிறவர்களா இருக்கணும். ஜெபம் பண்றது அப்படிங்கிறது தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவு. நீங்க எந்த அளவுக்கு அவரோடு நெருக்கமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்க ஜெப வாழ்க்கை ஆசீர்வாதமா, உங்க ஜெப நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்பமா இருக்கும். ஜெபம் அப்படின்னு சொன்ன உடனே உங்க இருதயம் அதை உடனே வாஞ்சி, அந்த குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எல்லாவற்றையும் நீங்க ஒதுக்கிட்டு ஜெபிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க உடனே நீங்க செயல்படுவோம். அப்ப ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணாமல் இருப்பதற்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. ஜெபத்தை இப்ப வேண்டாம், பிறகு பண்ணுவோம்னு சொல்லி போஸ்ட்போன் பண்றதுக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அல்லது கடமைக்காக ஜெபம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவசரமாக ஜெபம் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது டெய்லி ஜெபம் பண்றது வழக்கம் தானே அப்படின்னு ஃபார்மாலிட்டியா ஜெபம் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு. ஆனா இங்க ஜெபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்குன்னா, கர்த்தரோடு நீங்க வைத்திருக்கிற அந்த உறவு சரியா இருக்கிறதுல நீங்க ரொம்ப கவனமா. நீங்க ஜெபம் பண்ண முழங்கால் படிட்ட உடனே உங்களுக்கு அருகில் தேவன் இருப்பதை நீங்க உணரணும். அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்கணும். உங்க ஜெப அறையில நீங்க உள்ள நுழைஞ்ச உடனே அவர் இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன், கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணுறேன், முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுறேன், சத்தமாக தான் ஜெபம் பண்ணுறேன், பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சு தான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கிறத உணர முடியல, அவருடைய பிரசன்னத்தை என்னால் அனுபவிக்க முடியலை. அப்படி ஒரு நிலைமையில நம்ம இருக்கக்கூடாது. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆளை சந்திக்க போகிறீங்க, அந்த ஆள் இல்லாமல் நீங்கள் பாட்டு பேசிட்டு வருவீங்களா? அந்த ஆள் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் மட்டும் தனியாக இருப்பீங்களா? நம்ம அப்படி இருக்கவே மாட்டோம். நம்ம அப்படி பேசிட்டு வர மாட்டோம். இதை மாதிரி தான் ஜெபத்தில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏதோ தனியாக பேசிட்டு வரலங்க, நம்முடைய தேவனோடு பேசிட்டு வரோம். அவரோடு கூட நம்ம நேரம் செலவு பண்ணிட்டு வரோம். மனசு விட்டு அவரோடு நம்ம உறவாடிட்டு வரோம். ஸோ இதிலெல்லாம் ஜாக்கிரதை. முதல் நூற்றாண்டு திருச்சபை ஜெபம் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருந்தாங்க. ஜெபத்தில் அவர்கள் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அவருடைய ஜெப வாழ்க்கை மிக நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதனால தான் உபத்திரவங்கள் வந்த போது, நன்மை செய்து அவர்கள் பாடு அனுபவித்த போதிலும், இரத்த சாட்சிகளாய் அவர்கள் மறிக்க வேண்டியது இருந்த போதிலும் எந்த விதத்திலும் முன்வச்ச காலம் அவங்க பின்வைக்கல. கிறிஸ்துவை எதற்காகவும் மறுதளிக்கல. ஆண்டவருக்காக உயிரை கொடுப்பதையும் சந்தோஷமா தான் நினைச்சாங்க, மேன்மையா தான் நினைச்சாங்க. நீங்க ஜெபத்துல ஜாக்கிரதை உள்ளவங்களா இருந்தாதான் இப்படிலாம் இருக்க முடியும். இல்லாட்டி என்ன வாழ்க்கை இது, எனக்கு மட்டும்தான் துன்பமா இருக்கு, நான் நல்லது தானே செஞ்சேன், ஆனா எனக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் எல்லாரும் இப்படி பண்றாங்க, இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள்லாம் வந்து. அதனால ஜெபத்துல ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா முடிவு எல்லாவற்றுக்கும் சமீபமாயிட்டு. தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கு. கடைசி காலத்துல இப்படிதான் இருக்கும். அவங்க ஜெபத்துல நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களா இருப்போம். கர்த்தருடைய வருகையிலே காணப்படுவோம். பரலோக தேவனே, எங்களுடைய ஜெப வாழ்க்கை ஒரு நாளும் இடிக்கப்பட்டு விடக்கூடாது. முறைப்படியா நாங்கள் உம்மோடு உறவாட எங்களுக்கு கிருபைத்தார். தவறாமல் ஜெபிக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.